மாரிமுத்து மாரிமுத்து டேய் டேய் மாரிமுத்து மாரிமுத்து டேய் மாரிமுத்து இங்கே பாடுறா. என்னடா ஆச்சு? நாங்கள் வரும்போது நல்லா கண்ணை தந்து ஊன்னாரு. சரி 5 நிமிஷம் என்னன்னு தெரியல. ரொம்ப என்ன பக்கத்தில் இருந்தாரு அந்த தாத்தா எதுவும் வாங்கி கொடுக்குறது இல்லையா? அவர் ஊருக்கு போயிட்டார் சார். எனக்கு இப்போ ஒரு 10 தம்பி அதனால தான் அமுச்சு விட்டேன். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, மாரிமுத்து வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறான், இதோ ஜுரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி டே அவனை போய் என்ன ஜுரம் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாடா சொன்னது. ஃபோன் யாரும் தூக்கி முட்டுக்கிறாங்களே, நாளைக்கு ஒரு வாட்டி 2 பவர் பேங்க் சார்ஜ் போட்டு கொடுப்பேன் சார். எல்லாமே ஆப்சண்ட் ஆகிட்டு இருக்கு, பல்ஸ் இல்லை, நேரம் ஆகிட்டு போல. நம்ம லைவாக இருந்தால் தான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட்டு போவோம். இப்போ எதுவுமே பல்ஸ் இல்லை, ஆப்சண்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை உடம்பு ஜுரம்னு சொல்லி ஆப்சண்ட் ஆகிட்டு கண்ணாடி போன பிறகுதான் யாரு குடிச்சாரு. வேற என்ன வாங்கிட்டு விட்டாரு, பண்டுக்கு என்ன இதை வாங்கிட்டு விட்டாங்க கேட்டா எனக்கு வேணான்னாரு. காலையில டீ சாப்பிட்டானா? காலையில டீ சாப்பிடல, காலைல கூப்பிட அப்படியே படுத்தே இருந்தாரு. இப்போ நீ பேசணும் என்ன சொன்னா? கண்ணை திறந்தாரு, மூச்சு விட முடியல. இங்க பாருங்க, மூச்சு விட முடியல அவரால். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப மூச்சு இழுத்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒண்ணுமில்ல, மூச்சு இல்லாத மூச்சு இழுத்து விட்டாரு. இவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்கிறீங்களா? பவர் பேங்க் தார இருந்தால் தான் எனக்கு பவர் பேங்க் சார்ஜ் போட்டு கொடுக்க சொல்லல. இல்லை நான் பவர் பேங்க் சார்ஜ் போட்டு கொடுப்பேன். டேய் மாரிமுத்து மாரிமுத்து இங்கே பாடுறா. நான் செஞ்சு போயின்னு இருந்தேன். இந்த அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாரிமுத்து உடம்பு சரியாம ஜுரம் அதிகமாக இருக்கு பொழுதுன்ற மாதிரி இந்த தெலுங்கார அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, மாரிமுத்து ஏந்திரிக்கல, துணி இல்லாதக்கிறாங்க, பெட்ஷீட் போட்டு உனக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் வந்துங்கிறாங்க மட்டும் இதை தான் சொன்னாங்களா. அங்கே வந்துப்பேன் போயிட்டாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். எப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரப்படி பவர் பேங்க் தார வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணல, இது ஃபோன் தார வந்தாலும் இல்லை நான் அப்பா சார்ஜ் போட்டு கொடுப்பேன், எனக்கு ஃபோன் அடிப்பான். போயிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. 10 வாட்டி தட்டி எழுப்பினா தான் ஏந்திரிப்பான். டேய் மாரிமுத்து 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 ஒரு 10 வாட்டி தட்டி எழுப்பணும் அவனை. என்னையே கூப்பிடுவாரு, நான் உட்காந்துருந்தேன்னா கூட பாப்பா டீ வாங்கிட்டு போய் என்னை கூப்பிட்டு வருவேன். இப்போ நான் 4 நாள் வெளியில போயிருந்தேன், நேற்று நைட்டு தான் வந்தேன். பின்னா சொல்லினுக்கிறோம் நாங்கள். பல்ஸு, ப்ரீத்திங்கு எல்லாம் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் கேருக்காக எடுத்துக்கணும். இது எல்லாமே ஆப்சன்ட்னும் போது நம்ம லைவாக இருந்த மாதிரி தான் கேஸை கூட்டுவோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இல்லை இப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாதான் சார். ஒன்று இப்போ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், நானுமே கால் சென்டர் கால் பண்ணி போலீஸை வர வச்சு தான் ஆகணும். அவங்க என்ன கிளியரன்ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதான் நம்ம பார்வதி விஜயன் மகாக்கா நம்ம பார்வதியாயபதி அண்ணா ரமது கடலே போற்றி திரு அண்ணாமலையா ஐயா மோட்சம் நமச்சிவாயா 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 சிவபார்வதியாயபதி. இப்போ ஒரு 3 மணிக்கு எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி மாரிமுத்துக்கு உடம்பு சரியில்லை போலகுதுங்க, கொஞ்சம் என்னன்னு தெரில, துணி இல்லாமல் இருக்கான் அப்படின்னாங்க. நான் என் தம்பி அமிச்சு என்ன பண்ணேன், ஏன்னா டே கொஞ்சம் போய் என்னன்னு பாடுறா, உடம்பு சரியில்லை நம்ம ஆட்டோக்காரை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இட்டுன்னு போயிட்டு விட்றா அப்படின்னு சொன்னேன். இவனை அமிச்சேன். இவன் வந்தான், பார்த்தா கூடும் போது கண்ணெல்லாம் திறந்துட்டு இருந்தான். கூடும்போது கண்ணு திறந்துருந்தான். என்னடா பண்ணிட்டு இருந்தான், ஊன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ என்ன பண்ணு, மூச்சு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு என்ன பண்ண, உடனே முதல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறா, நான் வந்துட்டு இருக்கேன், நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறான்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வந்துடுச்சு. இப்போ வந்து அவங்க செக் பண்ணாங்க, மூச்சு பேச்சு எதுவுமே இல்லைங்கன்றாங்க. நான் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் மக்கள் யாராக இருந்தாலும் பார்த்து கொடுத்தாலும் அது அந்த சேவை தேவனே அவன் எல்லாமே தாங்குவான் ஐயா. இப்போ அவன் கூட ஏந்திரிக்கலன்னு அவன் என்ன தெரியுமா சொன்னேன், ஏந்திரிக்கலன்னா தூங்கினுக்கிறாரு ஊன்றாரு அப்படின்னு சொன்னான் அவன். டேய் அவன் எப்போ சாப்பாடு கொடுக்க போனாலும் ஊனும் 10 வாட்டி எழுப்பினாதான் மாரிமுத்து மாதிரி 10 வாட்டி எழுப்பினாதான்டா அவன் ஏந்திரிப்பானே சொன்னேன். நான் என்ன பண்ணேன், ஆட்டோக்காருக்கு கால் பண்ண சொன்னேன். நம்ம ஆட்டோக்காருக்கு கால் பண்ண சொன்னேன். ஆட்டோக்காருக்கு கால் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை. சரி என்னடாண்ணா, இல்லை ரொம்ப மூச்சு இழுத்து விட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா. இது என்னன்னு தெரிலடா, நீ முதல்ல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து நேக்கிறேன். நான் வந்து இங்கே வரத்துக்குள்ளே போயிடுச்சுன்றாங்க. தாங்க ஐயா, இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாமலை முடிவு பண்ணுறது என்ன, அவர் முடிவு பண்ணுறது அதுதான் முடிவு. ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகிறாங்களா? சரி, இங்கே இல்லை சார் ஐயா, எல்லாமே ஜனத்தில் இருக்குது. நம்ம ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை, ஒன்றும் இல்லை எல்லாம் அண்ணாமலையாக இருக்கார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாரும். ஆமாம், நம்ம
செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே. பல்ஸு பிபி எல்லாமே ஆப்சண்ட்டு. லைவ் வந்தால் தான் நம்ம கேஸ் அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆகிட்டு போல. ஸோ அதனால் கேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு அதான் மார்ச் வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா என் பேர் வினோத்குமார். மாரிமுத்து சார். செல்ஃபோன் வச்சுருப்பாங்க. அவன் செல்ஃபோன் தூக்கி போட்டாங்களா சார்? 4 நாள் ஆகுது. நானே பார்த்துறேன். அப்போது டைம் பார்த்துக்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார் பவர் பேங்க் சார்ஜ் போட. வச்சு பார்த்தேன் அப்படியே உட்காந்து பார்த்தா பவர் பேங்கோட ஒரு தூங்கிங்களா ஒரு. சார் அவனை நடக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ பாடுபட்டுக்கிறேன் சார் நான். செருப்பு வாங்கி கொடுத்து அவனுக்கு இந்த ஸ்டிக்லாம் வாங்கி கொடுத்து டே நடடா டே நடந்தா தாண்டா ஆரோக்கியம் வந்து பார்த்து அடக்கம் பண்ணிடலாம் சார். அது கொஞ்சம் திரும்ப அதெல்லாம் எடுத்து அப்படியே அவங்க அம்மாவே நம்ம தான் சார் அடக்கம் பண்ணோம். ஏன்னா விமர்சனம் பண்ணோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சரி நம்ம இப்போ அடக்கம் பண்ணுற நேரத்துக்கு சொல்கிறேன். அப்போ அங்கே வந்துடும். சரி அது மேலே தூக்கி ஓகே கொஞ்சம் முடியும். ஓகே கால் பண்ணாங்களே நீங்களே பண்ணீங்க? தம்பி நம்பர்லேருந்து பண்ணேன். அப்படிதான் போட்டு அது சரி சரிங்க சார். தேங்க்யூ சார். இதில் தான் காசு சார் அவன் வந்து கிட்டத்தட்ட 17-20 வருஷம் ஆகுதுங்க சார். எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. இங்கே இல்லை இங்கே நம்ம ப்ரூஃப் கூட எடுத்திருக்காங்க அவனுக்கு. அது வேற ஆளு அது அவள் தான். அது அவருக்கு தான். அதெல்லாம் இப்போ காசு எல்லாமே இருந்துச்சு. பவர் பேங்க்கில் வச்சுருக்கோம். சார் அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. என்ன பையன் அது அந்த பை எடுங்க. சென்னூரா அந்த பை நல்லா ஒதுக்கு காசு இருந்துச்சேப்பா. இன்னொரு ஃபைல் இருந்துது. ஆமாம் அது மஞ்சள் கலர் பையிலே இப்போ பச்சையில் கூடாது எல்லாம் கேக் கொட்டாதுண்ணா. என்ன மட்டும் பாருங்க. அந்த பை எடுமா. தானே பார்த்தேன் நம்ம. அதுல அந்த பை 2 பையிலுமே பாருங்க. நான் பார்த்தேன். இந்த பை நான் பாருங்க. இந்த பாரு இது கொஞ்சம் போட்டு அதையும் கொட்டுங்க. நல்லா வாங்கி சில்லற காசு நோட்டெல்லாம் விடுமா பார்த்துக்கலாம். கட்டி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணா அதுவும் ஓப்பன் பண்ணா இதுவும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் குழி நோண்ட சொல்லு. இல்லை ஜேசிபி என்ன வருஷம் வருவானுங்களா வரமாட்டானுங்களா? வரமாட்டானுங்க. சரி சரி. மூஞ்செல்லாம் பார்க்கலாம். அண்ணா அண்ணா கொஞ்சம் வாங்க. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டீங்கன்னா காசு அவர் வேணும். அவருக்கு விருப்பறாரு மாலிக் அங்கே போயிடறாங்க. நான் காசு தரேன்டா. சாமி இல்லை பரவாயில்ல வாங்கின சொல்லிட்டு சாமந்தி எவ்வளோ ஒரு மூட்டை வாங்கின சொல்லிட்டு நான் பயணம் நாங்கள் வா. மாலை எவ்வளோ பெருசுன்னு கேட்குறாங்க. பெருசாக வேணும் சொல்லி பெரிய மாலை ஒன்று வேணும் வந்துருப்பா. ஆள் வாயிரம் மாலை சொல்லியா ஒரு ஆள் வாயிரம் மாலை அங்கே எங்கே தம்பி கூட போடா. கரெக்டா எந்த இடத்துல இருக்கிற வண்டி இந்த வண்டி தும்போ வீரா வண்டி தும்போ. அது எத்தனை வரல எந்த வண்டி வச்சுக்கிறீங்க? பூஜை சாமான்றது ஒன்றும் இல்லை 2 வந்தால் கூட அவன் சரி வாங்கின சொல்லுங்க. நீங்கள் ஒன்று வாங்கிடுங்க. தேங்காய் கடை சந்தைக்கு தெரியுமா? இப்போ பூஜை சாமான் வேணும். இறந்துட்டாங்க பூஜை பண்ணணும். பூஜை சாமான் மலை தடி மலை வேணும். கொஞ்சம் வேகமாக போயிடும். என்ன எக்ஸ்ட்ரா சரி சரி சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. இப்போதான் வண்டி வருது அந்த முள்ள வருது. வந்துச்சு வாடா வாடா சார் வெளியே உடம்பு பார்த்து பார்த்து நானும் நீங்கள் கொடுத்துருங்க நானும் கொடுத்துருங்க. இல்லை 3000 ரூபா இருக்குது இப்போ. சரி 3000 ரூபா இருக்குது. வாங்கி ரெடி பண்ணி நல்ல மாலை அந்த உப்பு விபூதி எல்லாம் ஒரு செட்டு கற்பூரம் நிறைய வாங்கிக்கடா. சரிங்க. எதுனா அதிகமாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இந்த வினோத்து அவங்க நண்பர்கள்லாம் கூட இருப்பாங்க. சாமி நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்துட்டு நான் இருக்கிறேன்ப்பா இங்கே கிரிவல பாதையில் உட்காந்துக்கிறேன். நீங்கள் இருந்துட்டு அப்புறம் எங்கே வேணாலும் போங்க இருங்க. இல்லை வந்துடுவார். சின்ன வேலையை பரவாயில்ல வந்துடுவார். இந்த இதெல்லாம் அதெல்லாம் விடுங்க. இங்கே வர போது மயான ஆமாம் ஆமாம் வந்துடுறேன்ப்பா. காலப்படி இரு இரு அந்த கைப்பிடி இரு அவன் கை பிடிக்கவே இல்லை. இரு பெரட்டினா மாதிரி அப்படியே தூக்கு அப்படியே தூக்கு. அந்தாண்ட பிடிங்க அந்தாண்ட பிடிங்க தூக்கு. இரு 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 இரு
அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மூடி மூடி விடு. தூக்கணும் ஐயா, கால் அடிக்கல. கால் மேலே வரணும். நீ தள்ள மாட்டுக்கு போ, அந்த தம்பி நல்லா தூக்கு. தூக்கு. பாடி போயிடு. அவன் கீழே பாடி போயிடு. படலாங்க, அதேதாங்க. வேற ஒண்ணும் நல்லா இல்லைங்க. நீளம் அகலம் நிறைய. நல்லா அகலமா ஆயமான ஒன்றும் இல்லை. அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, எல்லாமே நான் பண்ணிடுறேங்க. வாங்க ஏங்க நீங்க போய் டீ சாப்பிடுனா சாப்பிடுவாங்க. வாங்க பண்ணிடுறேன். கால் இடிக்குது வந்து. நான் பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்படியே ஆயிடுச்சு சாத்து. டீ சாப்பிடுனா போய் சாப்பிடுவாங்க. வாங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இப்போ அவங்க அம்மா பண்ண பக்கத்துலேயே போட்டுடலாமா? அங்கே அது தூக்கி இறங்க மாட்டீங்க. ஓ, அவங்க அம்மாவை நோக்குறதே பெரிய விஷயம். நல்ல இடமா போறா. அங்கே தான் அவங்க அம்மா பண்ண இடத்துல தான். அதான் நீல அகலம் நிறைய எடு. அதேதான். அந்த பள்ளத்தில் போவாரு. இப்படி நீட்டா எடுத்துருப்பா. நீட்டா கொஞ்சம் ஆழமா எடுத்துரு. ஆட்டோல இருக்க பூஜை சம்மலாடு. பின்னாடி போங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருடைய சிவனே ஓற்றி நாட்டவரும் இறைவா நமது கடலே அதோ பாரு அங்க காலண்டா. குடுமா அது கொஞ்சம் கூட அது போடு எல்லாத்தையும் மாதிரி போடு. ரோஜா லாஸ்டா மேல போடலாம். கல்லு சாய்க்காத. இந்த பக்கம் தள்ளு. தள்ளிக்கா. அந்த மாலையிட. இரு. வலிக்கு ஏற்றி விட்டுருங்க. இல்லைவா வைத்துருவா. இது வச்சு ஒரு விலை ஒன்று ஏற்றி விட்டுருங்க. நம்ம பார்வதியாய பத்திய சங்குரா உண்ணாமல தாய்க்கு அரோகரா சம்பவ மகாதேவ் அதேஷ் கால் கால் படாக்கால் அப்படி வாங்க அப்படி காட்டி விடு ஐயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. Shivaya. Om Namah 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 Shivaya. Om
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மட்டும் சுத்திடுறேன், 3 மட்டும் சுத்திடுறேன். ஏன்னா பாட்டி நல்ல மாதிரி அப்போ அது வித்தியாக ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. விஜயன் மகன் மாரிமுத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கிரிவல பாதையில் 5 நிமிஷத்தில் ஆள் அனுப்பிட்டேன். ஆள் அனுப்பின அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் வர நேரத்துக்குள்ளே அந்த தம்பியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டு இருந்தது. அவனுடைய கடைசி வீடியோ. நான் மாறுமத்தனா என்னாச்சு? மாறுமத்தனா அவர் ஆர்மி டிபார்ட்மெண்ட் மிலிட்டரிக்கார். அவரு மிலிட்டரிக்கார். இல்லைண்ணா தண்ணி தெளிங்கண்ணா, தண்ணி தெரியல. இவ்வளோ நல்லா பேசிட்டு பண்ணியிருந்தாருண்ணா மாறுமத்தனா. அது ஃபோன் இல்லைம்மா, அது மாறுமத்தனா. மாறுமத்தனா மூச்சு இருக்கா பாருங்க. என்ன விட்டாரு? அதான் இவ்வளோ நேரம் மூச்சு ஓர விட்டாரு. பாருங்க கொஞ்சம். மாறுமத்தனா நாடி இருக்கிற பாருங்க. சரியா இல்லை இவ்வளோ இப்போ அதிகமாக இழுத்தாரு மூச்சு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஏற்றி ஆம்புலன்ஸ் பண்ணுறாங்க. ஹலோ கொஞ்சம் பல்ஸ் பாருங்கண்ணா, கொஞ்சம் மூச்சு பேச்சு அண்ணா. இல்லை அதே நம்ம